அது இப்பதான் வரும்போது சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்எஸ் பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு, அண்ணாவின் மண்ணில் பேசியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன். இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும், விட்டுருங்க. அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்துக்க, ஆர்எஸ் பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டரில் இருந்தாங்க, அப்போ தெரியாது பிஜேபி பற்றி. அதே போல் 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் மூலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமாம், அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதே போல் இவங்க சுயநலமாக எப்படி வேணாலும் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காரு. அதே போல் எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இன்னைக்கு என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக வந்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளைப்புடுறாங்க. திமுக போல ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி. எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதை தான் பேசுகிறாங்க. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல, இன்றைக்கு எதுவுமே நடக்கல. இன்றைக்கி அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க. ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க. எப்போ தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் 99 பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க. முரசொலி மாறன் எதுவரையில் அமைச்சராக இருந்தான்னு தெரியும். அதே போல் 2001 எது கூட்டணியில் இருந்தீங்க. நீங்கள் இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்போ எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க. நாங்கள் தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம். ஆனால் எங்கள் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்கார். திமுக பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சது திமுக. ஆனால் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி நேரடியாக பாஜகவை எதிர்க்க பயந்து இப்படி சிந்து முடிஞ்ச வேலையை அவங்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறது எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் ஆர்எஸ் பாரதி பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நான் அந்த அறிக்கை விட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும். அது எதுவுமே உண்மையாக இருக்காது. எங்களோட பொதுச்செயலாளரை பற்றி மக்களுக்கு தெரியும். அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கை விட்டுருக்காரு. இந்த கேவலமாக அவெல்லாம் அதிமுகருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. எப்பொழுதுமே
அதிமுக எடப்பாடியார் தலைமையில சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும். திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்துடுவார், அதிமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலையில் தான் சமீபத்தில் பார்க்குறாங்க. அவளை எந்த பிரச்சனை திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில வரும். நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.